வெல்கம் பேக் போதிமர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் போதிமரம் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி பருப்பு சட்னி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 4 பாதாம் பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் 4 பச்சை மிளகா. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா சின்ன வெங்காயம் 4 கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் 2 கார மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வச்சுருக்கிற அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, மிளகாய் 3ஐயும் பேஸ்ட்டு பண்ண போகிறோம். மிக்சியில் ஜாரில் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், கார மிளகா பிச்சு போடுங்க. வத்த மிளகாவை பிச்சு போட்டால் தான் அது தெறிக்காது. முழுசாக போடணும், மேலே தெறிக்கும் எண்ணெயில். ஸோ பிச்சு போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரி பருப்பு சட்னியோட இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லா பொருளுமே உப்பு இருக்கும். நம்ம கம்மியாக போட்டால் தான் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தி. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான முந்திரி பருப்பு சட்னி தயார். இதை நீங்கள் தோசையோடய இட்லியோடய சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.